தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரால் பாவத்திலும் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு விடுதலின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில மாம்சீக காரியங்கள் அல்லது பெருமையான காரியங்கள் அல்லது யாரையும் பழி வாங்க வேண்டும் என்கிற அந்த வஞ்சகமான எண்ணங்கள், சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில அது வளருமானால் அந்த இச்சையானது பின்பானது பாவமாகி கற்பந்தரித்து நம்மை பொல்லாத அடிமைத்தனத்திற்கு இழுத்து செல்லுவிடும் என்பதில் சந்தேகமே கிடையாது. பாருங்க, ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒரு காட்டிலே ஒரு மானும் குதிரையும் சண்டையிட்டு கொண்டிருந்தது. அந்த மான் அந்த குதிரை இடத்துல போராடி அதை போராடி ஜெயிக்க துடித்தது. ஆனால் இந்த குதிரை அற்பமான இந்த மான் என்னிடத்தில் ஜெயம் பெறுவதா, இதை எப்படியாவது சூழ்ச்சி செய்து நான் வென்று விடுவேன் என்று சொல்லி, நான் இன்னொரு நாள் உன்னை வந்து பார்த்துப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த குதிரை போய்விட்டது. போன குதிரை நேராக ஒரு வேறிடத்தில் போய் தன்னுடைய சூழ்நிலையை எடுத்து கூறி அந்த மானை எவ்வாறாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொன்னது. உடனே வேடனும் அதற்கு ஒப்புக்கொண்டான். ஆனால் நான் சொல்கிற ஒரு காரியத்தை நீ செய்தால் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி குதிரையிடம் சொன்னது. அப்போ குதிரையை கேட்டது, என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு கம்பியை உன் வாயிலை கொடுப்பேன், அதை விடாமல் பல்லில் கடித்து கொள்ள வேண்டும், அதை விட்டுவிடக்கூடாது என்று சொன்னது. உடனே குதிரை, கம்பி தானே கொண்டாங்க, நான் கடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னது. ஆனால் அந்த குதிரைக்கு தெரியாது அது ஒரு பெரிய கடிவாளம் என்பதை. அந்த வேடன் அந்த கடிவாளத்தை அதன் வாயிலை மாட்டி வாரிலை பிடித்து கொண்டு கயிறுகளை பிடித்து கொண்டு குதிரை மேல் ஏறி சவாரி செய்து நேராக காட்டுக்கு சென்றான். காட்டுக்கு சென்று அந்த மானையும் வேட்டையாடி அதை கொண்டு விட்டான். இப்பொழுது குதிரை சொன்னது, நன்றி, நான் நினைத்ததை சாதித்து விட்டேன், என்னுடைய வாயில் இருக்கிற கம்பி எடுத்து விடுங்கள் என்று சொன்னது. ஆனால் வேடன் சொன்னான், அவன் எடுப்பானா? எடுக்க மாட்டான். இன்று முதல் நீ எனக்கு அடிமை என்று சொல்லி அந்த குதிரையை தனக்கு அடிமையாக தனக்காக வைத்து கொண்டான் என்றுதான் பார்க்கிறோம். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளையில, யாரையும் சாத்தான் நேரடியாக அடிமையாக்க முடியாது. காரணம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய கிரியைகள் சாத்தான் அங்கே இச்சை, கசப்பு, பெருமை போன்ற வஞ்சக எண்ணங்களை நம்முடைய இருதயத்தில் உருவாக்கி அதன் மூலமாக அந்த இச்சையானது பாவத்தை கற்பந்தரிக்கும்படியாக செயல்பட்டு நம்மை பாவத்திற்குள்ளே இழுத்து செல்லும்படியாக சாத்தான் நம்மை வீழ்த்த முயற்சி செய்வான். அதில் சந்தேகமே கிடையாது. ஆகினாலே எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய இந்த உலக மாம்சமான எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் இச்சைகளுக்கும் பெருமைகளுக்கும் வஞ்சனையான காரியங்களுக்கும் பழிவாங்க துடிக்கிற காரியங்களுக்கும் நம்முடைய இதயத்தை ஒப்பு கொடுக்காதபடி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருக்கென்று நாம் முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ வேண்டியது அவசியமான காரியம். ஏனென்று சொன்னால், நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபு 1:14 வாசிக்கிறோம், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்படியானால் நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு விடுதலை பெற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பரம எஜமானாய இருக்க கிறிஸ்துவுக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான வழியில் நடக்கிற பொழுது மெய்யாகவே நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை, பாவத்தை வென்று வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அங்கே யோவான் சுவிசேஷம் 8:36 வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வழியில் நடந்து போமானால் மாம்சீக காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி, மாம்சீக கிரியைகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்காதபடி நாம் வாழ்கிற பொழுது ஒரு மெய்யான விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அவ்விதமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியாய் பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு உதவிசுவாராக. ஆமே. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறபடியே குமாரன் உங்களை விடுதலையானால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்களாக. குமாரனாகிய ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஆண்டவரை மாம்சீக இச்சைகளுக்கும் கிரியைகளுக்கும் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காதபடி மிகவும் கவனமாய் உண்மை சார்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் அடியாளுக்கு தருவீராக. நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.